மேல் தோலை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். ஸ்லைஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கு தண்ணியில் நல்லா அலசிட்டு உருளைக்கிழங்கு ஸ்லைஸை காட்டன் துணியில் 2 நிமிஷம் பரப்பி வச்சோன்னா அதனுடைய ஈரப்பதம் இந்த மாதிரி ட்ரை ஆகி ரெடியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஸ்லைஸை ரவுண்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எல்லா உருளைக்கிழங்கு ஸ்லைஸ்லையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கு ஸ்லைஸையும் ரோல் பண்ணியாச்சு. சீரகம் 2 மிளகு 2 வெறும் கடாயில் நல்லா ப்ரௌனாக வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பொடி மாதிரி பொடிச்சு ஒரு ஈனுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொடியை ரெடியாக வச்சுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம உருளைக்கிழங்கு ரோலை எண்ணெயில் பொரித்து எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு ரோல் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா உருளைக்கிழங்கு ரோல் சிப்ஸையும் எண்ணெயில் பொரித்து எடுத்தோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகு சீரக பொடியை மேலே தூவி விட்டு 2 பெரட்டை விட்டோம்னா உருளைக்கிழங்கு ரோல் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் உருளைக்கிழங்கு ரோல் சிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.